ஆறுமுகம் அருளிடும் ஏறுமுகத்தை விட்டு விடாதே. இந்த முருகனுக்காக ஒரு 3 நிமிடம் ஒதுக்கி உனக்கான வெற்றி செய்தி கேட்டுவிட்டு செல். இந்த முருகனை தள்ளி விடாதே. என் கண்ணின் மணியே, நான் உனக்காக இந்த செய்தியோடு வந்திருக்கும் போது நீ எங்கே என்னை தேடிக்கொண்டு இருக்கின்றாய்? உன் மனம் எங்கும் உறவிடமிருந்து உனக்கான நல்லதொரு தீர்வையும் நல்ல முடிவையும் தருவதற்குத்தான் இந்த முருகன் வந்திருக்கின்றேன். நீ எங்கே நிலை நான் அறிந்துவிட்ட பிறகும் நான் அமைதி கொள்வேனா என்ன? உன்னை நான் தனிமையில் விட்டு விடுவேனோ என்று மட்டும் நீ நினைத்து விடாதே. உனக்கான வெற்றி வாகி சூடும் தருணத்தை உணர்த்துவதற்கு வந்திருக்கும் போது எதற்காக திருப்பத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்து கொண்டும் இருக்கின்றாய்? கடந்துதான் ஆக வேண்டும். எதிலும் தோற்பதே இல்லை என்று நாம் எதிலுமே சொல்லிவிட முடியாது. தோற்றாலும் கீழே வீழ்ந்தாலும் என் முருகன், என் அப்பன் என்னை தூக்கிவிட வந்து கொண்டுதான் இருக்கின்றான் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். ஒவ்வொரு விஷயமாக நீ பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கும்போது உனக்கான வெற்றியை நான் தராமல் இருப்பேனா? உன்னை தாழ்த்துபவர்கள் முன்பு தரம் உயர்த்தத்தான் இந்த முருகன் நான் வந்து இருக்கின்றேன். நீ உயர்வாக அங்கு வாழ்வதற்கான நிலையை எட்டி விட்டாய். என் பிள்ளையே, அங்கு விடியாத பொழுது என்று எதுவுமே கிடையாது. அதுபோல உன் வாழ்க்கையில் முடியாத செயல் என்று எதுவுமே கிடையாது. நம்பிக்கை உடையவர்களுக்கு தோல்வி ஒரு தொடக்கமாகத்தான் இருக்குமே தவிர அந்த தோல்வியிலே முடங்கி போக மாட்டார்கள். ஒரு வெற்றியாளரின் பின்னால் நாம் கதைகளை கேட்டு பார்த்தால் பல அவமானங்களும் துரோகங்களும் மட்டும்தான் இருந்து கொண்டு இருக்கும். அதனால் நீயோ நினைத்து கொண்டு எதையும் வருந்தி கொண்டே இருக்காதே. ஐயோ, நமக்கு மட்டும் இப்படி ஆகிவிட்டதோ என்று நினைத்து கொள்ளாதே. எதுவானாலும் சரி, உன் வாழ்க்கையின் தேடலை மட்டும் நீ விட்டு விடாதே. அந்த வெற்றியாளரின் கதைகளை கேட்கும் போது இந்த வெற்றி அவர்களுக்கு இந்த அவமானத்தை பட்டு எல்லாம் தேவையா என்பது கூட நாம் தோன்றிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி அவர்களுக்குள் ஜெயிக்கின்ற வைராக்கியம் இருந்ததால் மட்டும்தான் அவர்கள் அந்த ஜெயித்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள். அதுபோலத்தான் என் பிள்ளையை நீயும் சரித்திரம் படைப்பதற்கு அங்கு தயாராகிக்கொள். எந்த ஒரு செயலும் வந்து உடனே உன்னை முடங்கிவிட்டது என்று மட்டும் யோசித்து விடாதே. அந்த முடக்கத்திலிருந்து வெளிவருவதற்கான நிலையை நான் உனக்குள் உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றேன். உன் கைக்கு கிடைக்காத வரிதான் அது மலை போல் தோன்றிக்கொண்டு இருக்கும். உன் கைகளுக்குள்ளே அடங்கிவிட்டால் அந்த பிரச்சனை எல்லாம் உனக்கு பெரிதாக தோன்றாது. சிறிது பொருள் கூட உனக்கான வெற்றியை தீர்மானிக்கும். அதுபோல சிறு விஷயம் கூட உன் வெற்றியை தீர்மானிக்கும். நீயே நினைத்து விடாதே, இந்த சின்ன விஷயத்தை நாம் கண்டு கொண்டு என்ன ஆகப் போகிறோம் என்று. என் கண்ணின் மணியே, அந்த பிரச்சனை கூட உன்னை தாண்டி உனக்கான வெற்றியின் பாதையை தீர்மானிப்பதற்கு வந்து கொண்டு இருக்கலாம். அதிர்ஷ்டம் பல நேரங்களில் கைப்பிடிக்க மறுத்து கொண்டு இருக்கின்றதோ என்று நேரத்தை நீ திட்டித்திருக்கலாம். காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருக்காது. ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடந்து கொண்டு இருக்கின்றது? இந்த முருகன் நம்மோடு தான் இருக்கின்றானா இல்லையா என்று கூட தோன்றலாம். ஆனால் அத்தனையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையை திருத்தி அமைப்பதற்கு நான் வந்திருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். அதிர்ஷ்டங்களை தாண்டி இந்த முருகன் உன்னிடத்தில் வந்திருக்கின்றேன் என்பதை மட்டும் மறுத்து விடாதே. 4 பேர் நல்லவன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக எந்த நல்லதும் நீ செய்யாதே. அந்த 4 பேர் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக நீ நல்லது செய். அதில் ஒன்றும் தவறில்லை. மற்றவர்கள் என்ன நினைத்தாலும் ஏது நினைத்தாலும் உன் மனசாட்சிக்கு உட்பட்டு தானே உன் செயலை செய்து கொண்டு இருக்கின்றாய். எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் செய்து கொண்டே இரு. வெற்றி உன்னை தேடி வரும். உன் இலக்கில் மட்டும் நீ கவனத்தை செலுத்து. மாபெரும் வெற்றிக்கு உரியவனாக நீயாகவே இருக்கும் போது நீ எதற்காக மனமருந்துகிறாய்? மாற்றம் இல்லை என்றால் முயற்சியை மாற்று, இல்லை என்றால் முயற்சியை கூட்டு. முடிவு தானாகவே வரும். யாரையும் எதிர்பார்த்து வாழவும் வேண்டாம், யாருக்கோ நாம் பாரமாக இருக்கவும் வேண்டாம். என் பிள்ளையே, கிடைக்கின்ற இந்த வாழ்க்கையை நமக்கானதாக மாற்றிக்கொண்டாலே போதும். நம் பொறுப்புகளில் இருந்தும் நம் கடமைகளில் இருந்தும் தட்டி கழிக்காமல் நமக்கான விஷயத்தை செய்து கொண்டு இருந்தாலே போதும். நிச்சயமாக அது வாழ்க்கை உன்வசமாகத்தான் மாறப்போகிறது. மலையை பார்த்து மலைத்து விடாதே. மலை மீதேறினால் மலையும் உன் காலடியில் என்பதில் மட்டும் நீ மறந்து விடாதே. முயற்சியை உனதாக்கினால் உன் வாழ்க்கை உனதாக மாறும் என்பதை நீ இருந்து விடாதே. மிகப்பெரிய புதையல் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கும் போது அதிர்ஷ்டத்தை பார்த்து நீ தொலைத்து விடாதே. எது தேவை என்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள வேண்டியதற்கான அவசியம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. வெற்றிக்கான வழியை நான் உனக்காக காத்து
கொண்டு இருக்கும்போது எதற்காக தங்கமே நீ அழுது கொண்டு இருக்கின்றாய்? உனக்கான தன் நன்னம்பிக்கையோடு செயல்படு. வளைந்து கொடுக்கும் என்பதற்காக நீ வளவியை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யாதே. எது என்ன செய்ய வேண்டுமோ என்பதில் நீ தெளிவாக இரு. முயற்சிக்காமல் நின்று விடாதே. நிமிர்ந்தால்தான் உன் வாழ்க்கைக்கான அங்கு ஆதாரத்தை தேட முடியும் என்றால் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கான நிலையை உருவாக்கிக்கொள். முதலில் நேரம் இருந்து ஆனால் பணம் இல்லை, பிறகு பணம் இருந்து ஆனால் நேரம் இல்லை, இறுதியாக நேரமும் பணமும் கிடைத்து விட்டது ஆனால் அதை பயன்படுத்த ஆரோக்கியம் இல்லை என்று சில பேர் வாழ்க்கையில் புலம்பிக் கொண்டு இருக்கும் இந்த வேளையிலே நான் உனக்கு எல்லாவற்றையும் ஒன்று சேர தந்து உன் கையிலே கரம் பற்றி தர வந்து இருக்கும் போது நீ எந்த நல்ல முடிவுக்காக காத்து கொண்டு இருந்தாயோ அந்த நல்ல முடிவையும் நான் தரத்தான் போகிறேன். உலகில் யாருமே இங்கு உயர்ந்த குணத்தை பார்ப்பதில்லை என் கண்ணின் மணியே. அந்த குணத்தை தாண்டி உன் கையில் என்ன பணம் இருக்கிறது என்பதை பார்த்துத்தான் பழகி கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அத்தனை விஷயத்தின் தாண்டி உன் வெற்றிக்கான பாதையை தீர்மானிப்பது இந்த முருகன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். பறப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் தரையில் இறங்கவும் நீ கற்றுக்கொள் என் தங்கமே. உனக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் தாண்டி உனக்கான தெளிவான முடிவை தருவதற்குத்தானே இந்த முருகன் வந்து கொண்டு இருக்கின்றேன். வெற்றியாளன் வாழ்க்கை பக்கங்கள் பின்னோக்கி பார்த்தால் எவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கின்றது. அதை நான் சொல்லித்தான் உனக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அத்தனை தோல்வியின் துரோகத்தையும் தாண்டி அவர்கள் ஜெயிக்கின்ற நிலை வரும்போது நான் இருக்கிறேன் என்று உதறி தள்ளிவிட்டு போனவர்கள் எல்லோரும் வந்து கொண்டு இருப்பதை நீ உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய். வாழ்க்கையில் நிறைய சவால்களை சிந்தித்த பிறகுதான் நம் அறிவை சந்தித்து கொண்டு இருக்கின்றோம். அப்படிதான் ஒரு மாற்றத்தை உனக்கு நான் வாழ்வில் தருவதற்காக வந்து இருக்கின்றேன். இந்த முருகன் ஒரு பொழுதும் உன்னை கைவிடுவதில்லை என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள். உனக்கான விதையில் இருந்து நான் உனக்கு ஏற்றத்தை மட்டும்தான் தரப்போகிறேன். ஏற்றமும் மாற்றமும் இங்கு சுழன்று கொண்டே இருக்கும்போது எதை எப்படி பார்க்கின்றோம் என்பதில் தெளிவான விடை கிடைத்து விட்டால் நமக்கான வெற்றி நம்மை தேடி தானாகவே வரும். முதலில் எப்படியாவது உனக்கான பாதையை நீ தீர்மானித்துக்கொள். உன் இலக்கை தீர்மானித்துக்கொள். உனக்கு எது தேவை என்பதை தீர்மானித்துக்கொள். என் கண்ணின் மணியை உன் பாதையில் இருந்து விலகி விடாமல் உனக்கான வெற்றியை நீ செயல்படுத்துவதில் உறுதியாகும் தெளிவாகும் இருந்து விட்டாலே போதும். எடுத்துக்கொண்ட காரியத்தில் நம்பிக்கை இழக்காமல் இருந்து நீ சர்வ நிச்சயமாக வெற்றியடைவதற்கு இந்த முருகனின் ஆசியும் அருளும் உனக்கு வந்து விட்டது. எத்தனை வசதிகள் இருந்தாலும் நமக்கானவர் நம் கூட இல்லையே என்று நினைக்கும் போதுதான் வருத்தங்கள் இருந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அத்தனை வருத்தங்களையும் கஷ்டங்களையும் தாண்டி உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதில் நான் உன் கூடவே இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து கொண்டு விட்டாலே போதும். நம்பிக்கையோடு நீ செயல்படுகின்ற அத்தனை காரியத்திலும் வெற்றி உன் கூடத்தான் தேடி வரப்போகிறது. எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று நினைக்கும் போது ஒன்றை மட்டும் மறக்காதே. எதிர்காலம் என்று உன்னிடத்தில் உள்ளது என்பதை மறுத்து விடாதே. நம்பிக்கையோடு செயல்படு. எந்த பழக்கத்திலும் எந்த விஷயத்திலும் உனக்கு இன்னல்கள் வந்து சேர்ந்து விடினும் அத்தனையும் எரிந்து விடுவதற்கு உனக்கான மனதைரியத்தை உன் முருகன் நான் தந்து இருக்கும்போது, உன் வேலவன் உன்னருகில் இருந்து கொண்டு இருக்கும்போது, உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டு இருந்தாலும் அந்த விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும். தளராதை, துணிந்து செல் என் கண்ணின் மணியை. தூய்மையான எண்ணங்களும் உன் செயல்களும் மட்டும்தான் எப்பொழுதும் உன் வாழ்க்கையை அங்கு சிறப்பித்து கொண்டே இருக்கும். இதோ உனக்கான செயலை நான் உனக்கு தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே. கவலைகளை தாண்டி நீ ஜெயிக்கின்ற காலகட்டத்தை எட்டு விட்டாய். நடக்கின்றது எல்லாம் இனி என் ஆணைப்படி நல்லதாக நடக்கப் போகிறது என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. எதற்கும் கலங்காமல் உன் துன்பங்களுக்கு நீ இடம் கொடுக்காமல் உனக்கான பாதையை தெளிவுபடுத்தி கொண்டு தடைகளை உடைத்தெறிந்து வெளியே வா. முதலில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. தூக்கி வீசியவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டே இரு. அவர்கள் வீசி எறியாமல் இருந்தால் நமக்கானது எது என்று நமக்கு தெரியாமலே போய்விடும். அவர்கள் வீசி எறிந்ததனால்தான் நாம் முட்டி மோதியாவது முயற்சி செய்தியாவது நாம் போராடியாவது வெற்றியை பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். அந்த வெற்றியும் நம்பிக்கையும் தந்தவர்கள் அவர்கள்தானே. அப்படி என்றால் அவர்களுக்குத்தான் நாம் நன்றி சொல்ல வேண்டும். என் பிள்ளையே, அவர்கள் இல்லை என்றால் நமக்கு தைரியமே இல்லாமல்
இல்லாமல் இருக்கும். அதனால் உன்னை குறை கூறுபவர்களை பற்றி எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் நீ கவலைப்படாமல் உன்னோடு உன் முருகன் ஆறுமுகம் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் உறுதியாக இரு. சில மணித்துளிகளை வாழும் பூக்கள் கூட அங்கு புன்னகைத்து கொண்டு இருக்கும்போது உன் பிரச்சனைகளை பற்றி நீ எதற்காக கலங்குகிறாய்? வந்துவிடு என் பிள்ளையே, உனக்காக யாருமே இல்லை என்று கலங்காதே. உனக்கானவரிடமிருந்து நல்ல செய்தி முடிவையும் தருவதற்குத்தான் இந்த முருகன் அப்பன் நான் வந்து இருக்கின்றேன். வெற்றி செய்தியோடு வந்து இருக்கின்றேன். யாம் இருக்க பயமே.